என்ன தவிர யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? உனக்கு அப்புறம் நானும் ஒரு பையனை லவ் பண்ணேன். தெரிஞ்ச விஷயம் தானே, எதுக்கு சீன் போடுற? நீயும் அவனும் மேட்ரு பண்ணிருக்கீங்களா? உங்களை மாதிரி பசங்களாம் எங்கடா விட்டு வைக்கிறீங்க? டேய் பிளாஸ்ட் ரோஸ் வீடியோ போட்டான்டா, கிளிக் பண்ணி பாருங்க. ஏன்பா காலம் போன கடைசியில திரிசாராவ நயன்தாரா படத்தை ரோஸ் பண்றானே, இவனுக்கா வெயிட் பண்றீங்க? ஆமாயா, அவனுக்கு தான் வெயிட் பண்றோம். நம்ம பிளாஸ்ட் பைலுக்கு ரோஸ்டே போட தெரியலனாலும் எல்லா வீடியோலயும் ரோஸ்ட் மட்டும் போட்டுப்போம். இப்ப வீடியோ மட்டும் பாரு. ஸ்டாப் பிரதர். இந்த படம் வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது, இப்ப என்னன்னா ரோஸ்ட் போடுறேன்னு தூக்கிட்டு வந்து நீட்டுற? ஜிவி ஃபேமிலிலானா படம் எப்போ வந்துச்சுன்னு முக்கியம் இல்லைங்கன்னா, படம் கிரிஞ்சா இருக்காங்கிறதா முக்கியம். ஹலோ பிளாஸ்ட் பாக்ஸ், வெல்கம் டு another மூவி ரோஸ்ட். இப்போ ஓபன் பண்ண அடமலையில அட்டன் டைம்ல 3 ஃபேமிலிக்கு பிரசவ வலி வந்துருது. ஒரு பையன் 2 பொண்ணு. டைரக்டர் ஏதோ சொல்ல வராரு போல. இந்த 3 பிரசவத்திலையும் 1 செகண்ட் வித்தியாசம் இல்லாம ஹீரோவும் 2 ஹீரோயினும் பிறந்துடுறாங்க. 3 அப்பாக்களும் ஒரே டைம்ல பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Meanwhile, boys, நாம இப்ப 12 பேருக்கு 12 பேர் இருக்கோம். ஒரு செகண்ட் வித்தியாசம் இல்லாம ஒரே நேரத்துல அடிக்கணும். எது? That's it boys. We'll do it. Yes. 3 2 1 இந்த 3 குழந்தைகளுக்கும் குழந்தையில இருந்தே ஒரு பப்பி லவ் வேற ஆரம்பிக்குது. 5 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள லவ்வா? நீ வேற இந்த குட்டி குழந்தைகளை கெட்ட வார்த்தை பேச வச்சு வேற அழகா பாத்துருப்பாங்க. அவன் அசிங்கமா திட்டணும் ஜீவா. ஆமா ஜீவா, அவனை ரொம்ப அசிங்கமா திட்டணும் ஜீவா. இத கெட்ட வார்த்தை சொல்ல. டேவிட் புல்ல ஜீவா, நாங்க அவனை திட்ட போறோம். திட்டு போடா டேவிட் புல்ல. ஆமா, நான் டேவிட் புல்ல தான். ஐயோ, அவனே ஒத்துக்கறான்டா. பொண்ண பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. இந்த கிரிஞ்ச குழந்தைகள் வளர்ந்து ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் தீவிரத்திடல தீவிரமா காதல் பண்ணது நண்பர்கிட்ட சொல்லு. ரம்யா மேட்ரா? அதெல்லாம் கிடையாது. பசங்க கிட்ட பத்த வச்சிடறான் அந்த பரதேசி. நைட்டு ஜீவா ரம்யா ஓரமா வச்சு கச்சமுசா பண்ணனு மட்டும் போய் சொல்றான் மச்சான். ஆனா ஃபுல் மேட்ரி முடிச்சான். இந்த மேட்டர் காதல வாங்கின ஹீரோயின் கடுப்பாக்கி கிளம்பி வந்து ஹீரோவோட லவ் பிரேக்கப் பண்ணிடுது. பிரேக்கப் பண்ணிட்டு சின்ன வயசுல ஹீரோ சார் கத்து கொடுத்த கெட்ட வார்த்தைய ஹீரோக்கே சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே கிளம்பிடுது. கரெக்டா அந்த டைம்ல படத்தோட செகண்ட் ஹீரோயின் கால் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுது. இப்போ 3 வருடங்கள் கழித்து. அவசரப்பட்டா எப்படிமா? இப்போதான் மெடிக்கல் ஷாப்புக்கு வந்திருக்கேன், வாயில வந்துடுறேன். ஏப்பா அது இருக்க எது? காண்டோ. நம்ம ஹீரோ சார் ஒரு வழியா அந்த லவ் நல்லா டெவலப் பண்ணி செகண்ட் ஹீரோயின் வீட்டுக்கு நைட் ஸ்டடின்னு போய் சொல்லிட்டு கத்தக்கல்லி ஆட கிளம்புறாரு. ஒரு வழியா பாதி நேரத்துல பலான மேட்டர் ஆரம்பிக்கலான்னு ஹீரோயின போய் எழுப்ப அமிக்கிண்டு வைத்தவங்க கூட அம்பின்னு அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு ஒரு ரீசன் வேற இருக்கு. வாழ்க்கை முழுக்க நீதான் போல இருக்க. நீ தானே வர சொன்ன. அவன் குடிச்சிருக்கான். பசங்க நார்மலா குடிக்காம இருந்தாதான் வண்டியை ஒழுங்கா ஓட்டுவாங்க, இல்லைன்னா போதையில நோயின்றில ஸ்பீடா ஓட்டுவானுங்க. அப்போ உனக்கு ஸ்பீட்னா பிடிக்காதா? ஸ்பீடுன்னா எனக்கு பயம். இப்போ ஒரு நாள் மாலை பொழுதுல மாணவர்களோட சேர்ந்து பப்புல சரக்கடிக்கலான்னு ஹீரோ சார் போக அங்க குடியும் குடித்தனமா இருக்கிற செகண்ட் ஹீரோயினை பாத்துறாரு. என்ன தெரியும் என்கிட்ட ஒரு டீ டோட்டலன்னு போய் சொல்லிட்டு இப்ப சரக்கடிக்க வந்திருப்ப அப்படின்னு ஹீரோ சார் ஆக்ரோஷமா பேச போலீஸ்ல மாட்டினா லாக்கப், இதோட நம்ம லவ் பிரேக்கப்னு லவ் பிரேக்கப் பண்ணிடுறாங்க. அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. இந்த 3 வருஷத்துல ஏதாவது நடந்ததா? புரியல. மேட்ருன்னு ஏதாவது நடந்ததா? இல்ல. லவ் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா சில மேட்டர்லாம் நடக்கணும். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மேட்ரு தான் லவ், லவ் தான் மேட்ரு. ஹீரோ சார் தன்னோட 2 காதலும் ஃபெயிலா போன மன உளைச்சல சித்தப்பாவோட பார்ல சரக்கடிக்கலான்னு சித்தப்பா ஊருக்கு கிளம்பி போறாரு. அண்ணா போன இடத்துல திரும்பவும் ஃபர்ஸ்ட் ஹீரோயினை மீட் பண்றாரு. நீ எதை நினைச்சு பால் பாக்கெட்ட கசக்கணும்னு தெரியும், போய் திரும்ப பால் வாங்கிட்டு வா. ஹீரோ சார் ஒவ்வொரு டைமும் எப்படியாவது பேசி சால்வ் பண்ணலாம் ட்ரை பண்றாரு. ஆனா பால தூக்கி சைடுல போட்டா வைடு, உங்ககிட்ட பேச முடியாது போயிடுன்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. சரி ஹீரோயின் தான் எத்தனை தடவை போய் பேசினாலும் வலிக்கு வர மாட்டாங்க. ஹீரோயினோட ஆன்டியாவது கரெக்ட் பண்ணலான்னு ஹீரோயினோட ஆன்டியா வர சிம்ரனை கரெக்ட் பண்றாரு. சிம்ரன் என்னடா இது?
என்னம்மா இது? அவரோட லவ்வுக்கு ஹெல்ப் கேட்கறதுக்காக கரெக்ட் பண்றாரு. இப்ப மீண்டும் ஒரு நாள் காலை பொழுதுல காதலிக்கு கால் பண்ண ட்ரை பண்ணும்போது காதலி ஒரு கடுமையான பிரச்சனையில சிக்கி தவிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா ஓடி போய் ஹெல்ப் பண்றாரு. அது மட்டும் இல்லாம சிம்ரன் ஆண்டி ஒவ்வொரு ஐடியாவா கொடுத்து ஹீரோவோட லவ்வ திரும்ப மலர வைக்கிறாங்க. இப்ப ஒருவேளை எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி பழையபடி காதல் ஜோடியா சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சிம்ரன் ஆண்டியை நைட் ஷோக்கு நகர்த்திட்டு போகும்போது ஹீரோயின் பாத்துறாங்க. அந்த இடத்துல திரும்ப ஒரு பிரேக்கப். இப்ப திரும்பவும் செகண்ட் ஹீரோயின் கால் பண்ணி ப்ரோபோஸ் பண்றாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா, ஆனா இந்த டைம் ஹீரோ சார் உசாராகி அவாய்ட் பண்ணிடுறாரு. இப்ப திரும்பவும் சிம்ரன் ஆண்டி களத்துல இறங்கி ஹீரோயின் கிட்ட ஒரு வழியா பேசி கன்வின்ஸ் பண்ணி திரும்ப லவ் பண்ண வச்சிடறாங்க. ஆனா அந்த இடத்துல ஹீரோ சார் வாயை வச்சுக்கிட்டு கவனம் இல்லாம வார்டன் வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி அந்த இடத்துல ஹீரோயினை இன்டர்வியூ பண்றாரு. என்ன தவிர யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? உனக்கு அப்புறம் நானும் ஒரு பையனை லவ் பண்ணேன். தெரிஞ்ச விஷயம் தானே, எதுக்கு சீன் போடுற? நீயும் அவனும் மேட்ரு பண்ணிருக்கீங்களா? ஏய் அழுவாதடி. சாரிடி அப்படி கேட்டதுக்கு சாரிடி. உங்களை மாதிரி பசங்களாம் எங்கடா விட்டு வைக்கிறீங்க? இந்த இடத்துல ஹீரோ சார் அவர் லவ் மேல ஒரு மரியாதை வச்சு அப்படியே ஹீரோயின் அக்செப்ட் பண்ணியிருந்தாலே ஆனா இந்த ரோஸ்ட் வீடியோக்குள்ளே வந்திருக்காது. ஆனா அடுத்த 5 நிமிஷத்துக்கு ஆரியாவை கேமியோ ரோல் கூப்பிட்டு கிரிஞ்சு பண்ணி வச்சிருப்பாங்க. பாஸ் ஒரு வாட்டி தான் பாஸ் பண்ண. ஒரே ஒரு வாட்டி தான் பாஸ் பண்ண. இதுல ஹீரோ சார் படம் ஃபுல்லா விர்ஜின் பசங்க சாபம் சும்மா விடாதன்னு சாபம் விட்டுட்டு இருப்பாரு. எப்படி இவரே எப்படா செகண்ட் ஹீரோயின் சான்ஸ் கிடைக்கும் கதக்களி யாரெல்லாம் பாத்துட்டு இருப்பாராம். இதுல ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அவங்க லவர் கூட கலம் பண்ணத கண்டிச்சு சாபம் விடுவாராம். தனக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்காம விர்ஜினா இருக்கிறவங்களா விர்ஜின் இல்லடா, தனக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சாலும் அதை அவாய்ட் பண்ணிட்டு கட்டின மனைவியோட தான் கலவியில் ஈடுபட்டு இருக்கான் பாரு, அவன் சொல்லலாம் விர்ஜின். இந்த கிரிஞ்சி இதோட முடியாது. இந்த 2 ஹீரோயினுமே வேணான்னு திரும்ப அவரோட ஊருக்கு கிளம்பி போகும்போது பிரியான் வந்து கேமியோ வருவாங்க. இதுக்கு இருக்கிற படத்தோட ஸ்டார்டிங்ல 3 பேரையும் ஒன்னா பிறக்க வச்சு பில்டப் எல்லாம் பண்ணீங்க. ஒரு வழியா இதோட இந்த கிரிஞ்சு கண்ட்ராவி படம் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் கீழ ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கிரிஞ்சு மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் விஜய் குமார் சைனிங் ஆஃப். பை.